இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் நியூ அப்டேட் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இதில் நதிட்டு நான் புதுசாக ஏற்றிருக்காங்க. வாங்க பார்ப்போம். இல்லை நம்ம கன்ஃபார்ம் வின் பண்ணி நம்மளோட ஐடி பேர் ஸ்டாக் 5441 இதெல்லாம் நம்மளை ஏற்றிக்கணுமோ அவங்களாம் நம்மளை ஏற்றிக்குவாங்க. கமெண்ட்டில் ஏஜி காட்டுறோம், ஏஜி அனுப்பிச்சி விடுவோம். ஐடி என்னன்னா ஸ்டாக் 5441. இப்போ வாங்க மேட்ச்சை பார்ப்போம். இது வேறு ஆட் வந்துன்னு இருக்குது. சரி, இதுதான் நம்ம நல்லா பார்த்துக்குவாங்க. ஸ்டாக் 5441. இப்போ நம்ம விளையாட போகிறோம். ஸ்குவாடாக விளையாடலாம். ஸ்குவாடு விளையாட மாட்டோங்க. சரி வாங்க போகலாம். நம்ம கிட்ட இருக்கிறது இந்த கண்ணு அவ்வளோவா எதுவும் இல்லை. நம்ம கிட்ட இருக்கிறது அந்த பெட்டு. இது வந்து மெடிக்கேட்டுக்கு யூஸ் ஆகும். ஆனால் எனக்கு யூஸ் ஆகல. இது சரி வாங்க பார்ப்பேன். ஸ்டார்ட் கொடுத்துட்டா இப்போ உள்ள போய் நினைப்போம். Free Fire India is Battle Royale. Battle in style. யாரும் முடிச்சோம் கரெக்டாக போகலாங்க. சரி வாங்க லேண்ட் ஆக போகிறோம். ஆகிட்டோம். இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். டிஸ்பிளே வேறு ஒழுங்கு தெரிய மாட்டோங்க. போட்டோம். இப்போ அங்கே போகிறோம். ட்ரோன் இருக்குது. ஆனால் ட்ரோன் நம்ம இப்போ ஐட்ட வேணாம். ட்ரோன் இப்போ நம்மளுக்கு அவசியம் இல்லை. இப்போ வாங்க போய் பார்ப்போம் யாராவது வராங்களான்னு. நாங்கள் யாருமே வரல. எவனும் இப்போ வந்துருக்கணுமே யாராவது. நம்மளும் வெல்கம் பண்ணி யாரும் வரல போல இருக்கு. இப்போ யாரையாவது கொலை பண்ணி தான் ஆகணுங்க. அப்போ நாங்கள் கொஞ்சமாக பாயிண்ட் எடுக்கலாம். அவதாங்க பாட்டை பின்னாடி வைப்பாங்க. சரி வாங்க பின்னாடி போகலாம். எங்கே இருக்கோம்? இங்கே இல்லை. சொல்லுவாங்க போகும். இப்போ சுடுவோம் போவாங்க தலைவர். நம்ம செத்துட்டோம். நல்ல வேலைங்க. ஏதாவது ஒருத்தவங்க கமெண்ட்டில் கண்டு போட்டு விடுங்க. இப்போ அவங்க வெளில போய் பார்ப்போம். வெளில போய் பார்ப்போம். தண்ணி இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா அந்த பாலத்துக்கே தான். அங்கே தான் யாரும் நிற்கிற மாதிரி மேப்பில் தெரியுது. ஸோ நம்ம போய் நேரத்தில் கீழே இருக்காங்க. கீழே குடிக்க போகிறோம். இப்போ நம்ம சுட முடியல. இப்போங்க ஒருத்தவங்க கொண்டு இது பாயிண்ட் எடுத்து 2 பாயிண்ட்டுங்க. இது வரைக்கும் நம்ம 2 பேரை கொண்டுட்டோம். இப்போ 3வது எங்கே இருக்கான்னு தெரியலையே. எல்லா இடத்துலையும் 50 பார்ப்போம். எது போகலாம். எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. எங்கேயாவது கை விட்டுறாதீங்க. நான் பாவம். ஆனால் நான் ஒரு குட் பிளேயருங்க. போன வாட்டி நதுட்டோம் வாங்கி வச்சுருங்க. ஆனால் அப்போ போது மாதத்துக்கு நேரத்துலன்றதுனால நதுட்டோவும் போயிடுச்சு. டைமண்டும் போயிடுச்சு. எதுக்கே போகலாங்க. டைமண்டுக்கு டாப் அப் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தர் இருக்கா. அவ்வளோ கொள்ளணும். ஆனால் அவன் கையில் மட்டும் நான் அடி வாங்கி சாக மாட்டேங்க.
சரி அந்த டைமண்ட் வரல. சரி வாங்க போகலாம், கீழே போகலாம். அதாவது நம்மளை சுற்று போவாங்க, பாட்டுவாங்க, சொல்லிடுவாங்க. அதாவது விட்டு போக முடியாது. இப்போதான் நம்ம வரலான்னு இருந்தோம். இல்லை இந்த இடத்துல வரல, இன்னும் வரவே மாட்டேன். யூஸா இந்த பாக்ஸ் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அத்தாட்டி நான் சொல்கிறேன். ட்ரோனை விட்டுட்டோம். ட்ரோனை ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் ட்ரோன் வரலான்னு. ஆனால் ட்ரோன் நம்ம மேலே இருக்குது. முன்னே வேகமாக போய் அப்படியே ஸ்டாப் பண்ணனால ட்ரோன் எங்கேயோ பார்த்துங்க. இப்போ எங்கேயோ பார்க்க மாட்டேன். ட்ரோனுக்கு என்ன ட்ரோன் போயிடுச்சிங்க. ட்ரோன் போய் கஷ்டப்பட்டு சேஃப் ஃபோன் ஸ்ட்ரைக்கிங் ஆகுதா? ஸ்ட்ரைக்கிங்னா மூவிங் ஆகுதுன்னு அர்த்தங்க. சேஃப் ஃபோனுக்கு வெளில நம்ம இருந்தோன்னா நம்மளை யார் சுடுறாங்கன்னே தெரியாது. நம்மளை யாருமே சுட மாட்டாங்க. வெளில இருந்தோன்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அப்படியே புல்லெட்டை அடிக்கிட்டுன்னு வண்டிங்களை பிடிக்கணும். ஓ வண்டி, அந்த வண்டியெல்லாம் குடிய சொன்னால் அங்கே எதுக்கு ரெட் கலர் லைட் இருந்தாங்க. அது இல்லை நம்ம போகலாம். 25 மெம்பர்ஸ் மேலே ஏதாவது இருக்கா? மேலே போய் பார்க்கலாம். மேலே சொன்ன சிடோரி தசினான் இதாக இருக்கும். ஒரு மேட்ச்சில் எனக்கு இருந்தது. மேலே ஒன்றும் இல்லைங்க. சரி குச்சிக்கே போயிடலாம் திரும்ப. சரி வாங்க போகலாம். இப்போ அவங்களுக்கு சுற்றணும். சூப்பருங்க. நம்மளை யாராவது கொலை பண்ணிட்டு போகிறாங்கன்னா, கொலை பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஸ்டோரி ஓவர். இப்போ நம்ம கன்ஃபார்ம் வின் பண்ணி தான் ஆகணும். பேக்குள்ளே என்னென்னா வாவ் எல்லாமே இருக்கும். பேக்குள்ளே யூஸ்ன்னு வந்தால் என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ தான் நம்ம இங்கே பார்த்தீங்களா, அந்த வண்டியை காட்டினோடனே அங்கே ரெட் கலர் லைட் எரியுது. ஆனால் நம்ம வண்டியில் எனக்கு கங்க்ராட்ஸ் சொல்லத்துக்கு வீடியோங்க கமெண்ட்டை லைக் எனக்கு கங்க்ராட்ஸ் சொல்லணும். நான் வெயிட் பண்ணேன். என்னங்க அது எங்கள் இதில் ஏறிப்போம். இல்லை அதிகமாக சம்பளம் அந்த பாலிஷிப்லாம் இருக்குது. அங்கே தான் அந்த சேஃப் ஃபோனோட ஆக்டிவேட் பண்ணுறது இருக்கோங்க. அது அங்கே போய் அங்கே நிறையா கம்மி சிடோலி அப்படியே அந்த பெட்டி தொட்டு நம்மளுக்கு வந்துட்டு சரி கமெண்ட்டில் சரி சப்ஸ்கிரைபால் போட்டுருந்தாங்க.